Hello student, I am Sivanation from the Department of Botany. Do you remember what we learned in the previous class? In the previous class, we have learned about the title Chapter 3 Vegetative Morphology. The vegetative morphology include for some subtitle. The first one subtitle, parts of a flowering plant. Second one, root system. Third one subtitle, characteristic feature of root. Fourth one, region of root. The final one subtitle, types of roots. Today we are going to learn the new topic, chapter 3, vegetative morphology. One of the main title, root modification. Root modification classified into, there are two types, taproot modification and adventitious root modification. Taproot modification include for the storage region and breathing root. The storage region consists of conical, bushiform and napiform. The adventitious root modification include for three subtitle, storage region, mechanical support and vital function. The storage region include for tuberous root, fasciculated root, nodulous root and moniliform root, annulated root. The mechanical support include for prop root, stilt root, climbing root, Buttress root. Vital function, epiphytic, foliar and sucking and photosynthetic root. Today classes we are learn the new topic, root modification. One of the main title, modification of root, divided into two types, taproot modification and adventitious root modification. So the first one, taproot modification. So first of all, what is mean root modification? Root modification. So normal, so root region la, so normal function illada some another some function. So another some storage, mechanical support and breathing, respiratory. So the secondary function. So on the function nadakradhukaga, so normal root specialized root develop ஆகுது. ஓகேங்களா, அதான் வந்து root modification. ஸோ இதில் வந்து ரெண்டு கேட்டகரியிலையுமே வந்து டூ கைண்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு. டேப் ரூட்டும் மாடிஃபிகேஷன் இருக்குது. ஸோ அட்வென்டிட்டியஸ் ரூட் மாடிஃபிகேஷன் ரெண்டுலேயுமே வந்து மாடிஃபிகேஷனுங்கிற ஸ்பெஷலைஸ்டு ரூட்டு மாடிஃபை ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ எதுக்காக ரூட் வந்து மாடிஃபை ஆகணும், வாட் த ரீசன்? ஒன் ஆஃப் த ஃபுட் மெட்டீரியல் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுது. ஓகே, நார்மலாக ரூட்டோட ஃபங்க்ஷன் என்னது? வாட் ஆர் த ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட்? த கண்டக்டிங் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். ஓகேங்களா, ரூட் ஹேர் வந்து எலாங்கேட் ஆகி வாட்டர் மினரல் அப்சர்வ் பண்ணி ரூட்டோட என்டையர் பிளான்ஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தான் ரூட்டோட ப்ரைமரி ஃபங்க்ஷன். ஸோ அந்த ப்ரைமரி ஃபங்க்ஷன் அல்லாது ஸோ அனதர் சம் ஃபங்க்ஷன் எங்கே நடக்குது இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ரூட் மாடிஃபிகேஷன் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுது? ரூட்டில் ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுது, இல்லைனா அந்த பிளான்ட்டுக்கு மெக்கானிக்கல் சப்போர்ட்டாக இருக்குது, இல்லைனா சம் பிளான்ட்ஸோட ரூட்ஸ் வந்து ப்ரீத்திங்ஸ் பண்ணுது. ஓகே, சம் பிளான்ட்ஸோட ரூட் வந்து வைட்டல் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த பேஸ்ட் ஆன் இந்த கேட்டகரியில் இதை வந்து என்ன சொல்லுவாங்க? ரூட் மாடிஃபிகேஷன் சொல்கிறாங்க. ஓகே, இந்த ரூட் மாடிஃபிகேஷனில் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் மெயின் டைட்டில் டேப் ரூட் மாடிஃபிகேஷன். ஸோ டேப் ரூட் மாடிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டோரேஜ் ரூட்டில் கோனிக்கல் ரூட் அண்ட் புஷிஃபார்ம் ரூட் அண்ட் நாப்பிஃபார்ம் ரூட் அப்படின்னு த்ரீ டைப்ஸ் ஆஃப் ரூட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் கோனிக்கல் ரூட். ஸோ கோனிக்கல் ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் கோன் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ அதனுடைய ரூட்டோட ஷேப் பார்த்தீங்கன்னா கோன் லைக் ஸ்ட்ரக்சரில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ ப்ராட் அட் த பேஸ் அண்ட் கிராஜுவலி டேப்பிங் டுவர்ட்ஸ் த அபேக்ஸ். ஸோ அதோடைய பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ராடாக இருக்கும். ஸோ அதோடைய அபெக்ஸ், அதோடைய எண்ட் ஆஃப் த ரீஜன் பார்த்திங்கன்னா ஒரு சேமாக இருக்கும். ஓகேங்களா, திஸ் டைப் ஆஃப் ரூட் வந்து என்ன கைண்ட் ஆஃப் ரூட் சொல்கிறாங்கன்னா கோனிக்கல் ரூட். இது குட் எக்ஸாம்பிள் டாக்கஸ் கரோட்டா. டாக்கஸ் கரோட்டாங்கிறது கேரட். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு லெட்டர் கோனிக்கல் சி, எக்ஸாம்பிள் கேரட் ஆல்சோ சி. ஓகேங்களா, ஈஸியாக வந்து நிமோனி செட் பண்ணிக்கோங்க, சிசி. ஓகேங்களா,
fusiform root. Second one fusiform root. ஸோ இப்போ இந்த 3 டைப் ஆஃப் ரூட்டு வந்து டிஃப்ரென்ஷியேட் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க இந்த பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர் ஷேப். ஸோ அந்த ரூட்டில் இருக்கக்கூடிய அந்த வெஜிடபிள்ஸ் ஸ்டோரேஜ் மெட்டீரியலோட ஷேப் வச்சு தான் அதை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கோனிக்கல் கோன் லைக் ஸ்ட்ரக்சர், புஷிஃபார்ம்ங்கிறது ஸ்வல்லன். ஸோ அந்த மிடில் ரீஜன் மட்டும் ஸ்வல்லனாக இருக்கும். ஸோ அதோடைய பேஸ் அண்ட் அபெக்ஸ் பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து புஷிஃபார்ம் ரூட். த குட் எக்ஸாம்பிள் ரஃபானஸ் சடைவஸ். தேர்ட் ஒன் napiform root. It is very broad and suddenly tapers like a tile. ஸோ வெரி அதோடைய என்டையர் பிளான்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா ப்ராடாக இருக்கும். பட் அதோடைய எண்ட் ஆஃப் த டயல், ஸோ அந்த டயல் ரீஜியன் மட்டும் அதோடைய எண்ட் ஆஃப் த ரீஜியன் மட்டும் டயலாக வந்து டைல் மாதிரி மாடிஃபை ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து napiform root. இது கூட எக்ஸாம்பிள் பீட்டா வல்காரிஸ். ஸோ பீட்டா வல்காரிஸ் பிலாங்ஸ் டு த பீட்ரூட். ஓகேங்களா? ஸோ டேப் ரூட் சிஸ்டம், டேப் ரூட் மாடிஃபிகேஷனில் ஃபஸ்ட் ஒன் ஸ்டோரேஜ் மாடிஃபிகேஷன். ஸ்டோரேஜ் மாடிஃபிகேஷனில் 3 கேட்டகரிஸை வந்து ரூட் ஸ்டோர் ஃபுட் மெட்டீரியல்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுது. ஃபஸ்ட் ஒன் வந்து கோனிக்கல் ரூட், செகண்ட் ஒன் வந்து fusiform root, third one napiform root. The first one good example carrot, second one good example radish, third one beetroot. Okay, next one main title breathing root. What is mean breathing? Breathing is mentioned to the respiration process. ஓகேங்களா? ஸோ ரூட்டில் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் இருக்கா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 3 mark question. breathing root ஸ்பெஷலைஸ்டு ரூட் அப்படின்னோட சொல்லலாம். ஸோ இந்த breathing root வந்து ஒன்லி ஃபார் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுங்கிற அடையாத்தி காடு இருக்கு இல்லைங்களா? ஸோ தமிழ்நாட்டில் பிச்சாவரம் சொல்லக்கூடிய அந்த அடையாத்தி ஃபாரஸ்ட்டில் வந்து என்ன இருக்குது, இந்த மாதிரியான மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில் ஸ்பெஷலைஸ்டு ரூட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்பெஷலைஸ்டு ரூட்ஸ் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகுதுன்னா மார்சி பிளேசஸ். ஸோ அந்த மார்சி பிளேசஸ், அந்த வாட்டர் ரிலேட்டடான பிளேசஸில் தான் இது வந்து அதிகமாக வளரும். சால்ட்டு கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய பிளேசஸ்லேருந்து இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் ஒன் ஆஃப் த ஸ்பெஷலைஸ்டு கேரக்டர் என்னென்னா நெமட்டோஃபோர். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 3 mark question. நெமட்டோஃபோர். வாட் இஸ் மீன் நெமட்டோஃபோர்? த லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ரீத்திங் ஃபோர். அப்போது அந்த கைண்ட் ஆஃப் ரூட்டில், ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் ரூட்டில் என்ன ஆகுதுன்னா, ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ரீத்திங் போர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த ப்ரீத்திங் போருக்கு தான் என்ன சொல்லுவாங்க, நெமட்டோஃபோர்ஸ். ஸோ வாட் ஆர் த ஃபங்க்ஷன் ஆஃப் நெமட்டோஃபோர்? த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ். ஓகேங்களா? வெரி இம்பார்ட்டன்ட் 1 mark question. ஸோ மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில் என்னென்ன பிளான்ட்ஸ்லாம் வந்து க்ரோ ஆகும்? அபிசினியா, ரைசோபோரா அண்டு புர்கியரா. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் 3 characters. ஸோ நெகட்டிவ்லி ஜியோட்ராஃபிக் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் ரூட்டோட கேரக்டர்ஸ் படிக்கும்போது ரூட் வந்து பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி படித்தோம். பட் ஆனால் இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய அபிசினியா, ஸோ ரைசோபோரா, இந்த பர்டிகுலர் பிளான்ஸில் என்ன டைப் ஆஃப் ஜியோட்ராஃபிக் இருக்குது? நெகட்டிவ்லி ஜியோட்ராஃபிக். ஏன் நெகட்டிவ்லி ஜியோட்ராஃபிக்? இது வந்து ஏரியல் போர்ஷன், ஸோ அண்டர் கிரவுண்ட் அபோவ் த அண்டர் கிரவுண்ட் சாயிலுக்கு மேலே வந்து என்ன ஆகுது, இந்த திஸ் கைண்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து டெவலப் ஆகுது. ஸோ அப்போது இங்கே வந்து பாசிட்டிவ் போட்டோட்ராஃபிக், நெகட்டிவ் ஜியோட்ராஃபிக். ஸோ அந்த நார்மல் ரூட்டுக்கு ஆப்போசிட் கேரக்டர்ஸ் வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில் கூடிய பிளான்ஸு வந்து இருக்கும். ஓகேங்களா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 3 mark question. Second one main title, the adventitious root modification. Adventitious root. So adventitious root அப்படின்னா what is mean adventitious root? ஸோ other than radical. ஸோ ரேடிக்கலுங்கிற அந்த பார்ட் இல்லாமல் அதர் தென் பார்ட்ஸ்லேருந்து சம் ரூட்ஸ் வந்து டெவலப் பண்ணால் அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அட்வென்டியஸ் ரூட் சொல்லுவோம். ஸோ இந்த அட்வென்டியஸ் ரூட்டும் சம் ஸ்பெஷலைஸ்டு கேரக்டருக்காக ரூட் மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ மேபி அது ஸ்டோரேஜ் மெட்டீரியலுக்காக இருக்கலாம், அதோடைய மெக்கானிக்கல் சப்போர்ட்டுக்காக இருக்கலாம், இல்லை அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ்ங்கிற ஃபங்க்ஷனுக்காக இருக்கலாம், வைட்டல் ஃபங்க்ஷனுக்காக இருக்கலாம். ஓகேங்களா? த ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டோரேஜ் ரூட். அட்வென்டியஸ் ரூட்டும் ஸ்டோரேஜ் ரூட்டுக்காக மாடிஃபை ஆகிருக்கு. ஓகேங்களா? அந்த ஃபர்ஸ்ட் ஒன் tuberous root. ஓகேங்களா? அந்த ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, tuberous. These roots are swollen without any definite shape. ஓகேங்களா? ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் ரூட் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்வல்லனாக இருக்கும், பட் வித்தவுட் எதுக்குன்னு ஒரு ஷேப் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ tuberous roots are produced singly. ஓகே, இந்த tuberous roots வந்து எப்போதுமே எப்படி தான் ப்ரொடியூஸ் ஆகும்னா சிங்கிளாக தான் இருக்கும், நாட் இன் கிளஸ்டர். ஸோ ஒரு குரூப் ஆஃப் ஃபார்மில் வந்து என்ன ஆகுது, tuberous roots வந்து
ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது ஓகேங்களா. த குட் எக்ஸாம்பிள் ஐப்போமியா பட்டாட்டஸ். ஓகே, ஐப்போமியா பட்டாட்டஸ்ங்கிறது ஸ்வீட் பொட்டேட்டோ. த ஃபஸ்ட் ஒன் பீச்சர்ஸ் பாருங்கள், ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோவில் ஒவ்வொரு ரூட்லேருந்து வரக்கூடிய அந்த டியூபரஸ் ரூட் ஒவ்வொன்றும் செப்பரேட்டடாக இருக்கும் ஓகேங்களா. இங்கே வந்து ஒரு குரூப் ஆஃப் ரூட் வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது சரிங்களா. செகண்ட் ஒன் fasciculated root. So fasciculated root, these roots are in cluster form. You can understood. ஸோ டியூபரஸ் ரூட்டில் நம்ம என்ன பார்த்தோம், கிளஸ்டர் ஃபார்மில் ரூட் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது, ஒன்லி சிங்கிள் ஃபார்மில் மட்டும்தான் ரூட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி ப்ரொடியூஸ் ஆனால் அதை வந்து என்ன சொன்னோம், டியூபரஸ் ரூட். பட் fasciculated ரூட்டில் கிளஸ்டர் ஃபார்மில் மட்டும்தான் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, ரூட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இங்கே த பேஸ் ஆஃப் த ஸ்டெம் ரீஜனோட பேஸில் ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் டாலியா, அஸ்பாரகஸ் அண்டு ரீலா ஓகேங்களா. ஸோ டாலியா, அஸ்பாரகஸ் அண்டு ரீலியா. ஸோ வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டியூபரஸ் ரூட் அண்ட் fasciculated ரூட். ஸோ டியூபரஸ் அப்படின்னா சிங்கிள் ஃபார்ம், fasciculated அப்படின்னா கிளஸ்டர் ஃபார்ம் ஓகேங்களா. ஸோ nodulous root. So nodulous root is very important, 2 mark question. In this type of root, swelling occurs only near the tip. ஸோ this kind of roots வந்து அந்த ரூட்டோட எண்ட் ஆஃப் த ரீஜியனில் மட்டும்தான் ஒரு ஸ்வெல்லன் மாதிரி, ஸோ நல்ல பருத்த ஒரு ரூட் ஃபார்மேஷனில் வந்து டியூபரஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. எக்ஸாம்பிள் மாரண்டா, ஆரோ ரூட் அண்ட் கர்குமா அமாண்டா, மேங்கோ அண்ட் ஜிஞ்சர் அண்ட் கர்குமா லாங்கா. ஸோ ஓகே, டர்மரிக் ஓகேங்களா. டர்மரிக்ங்கிறது ஸோ டர்மரிக்காக இருக்கட்டும், மேங்கோ ட்ரீயாக இருக்கட்டும், ஜிஞ்சர் இருக்கட்டும். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் பிளான்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து என்ன டைப்ஸ் ஆஃப் ரூட் மாடிஃபிகேஷன் இருக்குது. ஸோ நாடுலோஸ் ரூட் மாடிஃபிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட், 2 mark question. ஸோ நாடுலோஸ் ரூட் மாடிஃபிகேஷன் ஸ்பெஷலைஸ்டு கேரக்டர்ஸ். ஸோ டிப் ஆஃப் த ரீஜன் மட்டும் ஸ்வெல்லனாக இருக்கும் ஓகேங்களா. ஃபோர்த் ஒன் மொனிலிஃபார்ம் ஆர் பீட்டர்ட் ரூட் மாடிஃபிகேஷன். மொனிலிஃபார்ம். ஸோ மொனிலிஃபார்ம் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, ஸோ அதோடைய ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா மணி மாலை வடிவத்தில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ மணி மாலைங்கன்னா ஸோ சம் ரூட்டில் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்வெல்லனாக இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக, அதுக்கப்புறம் ஸ்வெல்லன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான ஃபார்மில் இருந்தால் அது வந்து மொனிலிஃபார்ம் ரூட் மாடிஃபிகேஷன் சொல்கிறாங்க ஓகேங்களா. திஸ் ரூட்ஸ் ஸ்வெல்லன் அட் ஃப்ரீக்வென்ட் இன்டர்வல்ஸ். ஓகே, ஸோ ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலுக்கு அப்புறம் மறுபடியும் என்னவாக மாறுது, ஸ்வெல்லனாக மாறுது ஓகேங்களா. ஸோ ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் விட்டு மறுபடியும் அந்த பர்டிகுலர் ரீஜியனில் ஸ்வெல்லன் மாறுனுச்சுன்னா அது வந்து என்ன கைண்ட் ஆஃப் ரூட் மாடிஃபிகேஷன், மொனிலிஃபார்ம் ரூட் மாடிஃபிகேஷன். த குட் எக்ஸாம்பிள் வைட்டிஸ் அண்ட் போர்ச்சிலாக்கா அண்ட் மொமோட்டிகா அண்ட் பேசெல்லா. ஸோ இந்தியன் ஸ்பானிஷ். ஸோ பசலைக்கீரை சொல்லுங்க இல்லையா, ஸ்பைனிஷ் ஓகேங்களா. ஸோ ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் வந்து மொனிலிஃபார்ம் பீட்டர்டு ரூட் மாடிஃபிகேஷன். annulated root modification. So annulated is the last one root modification, adventitious root. These roots have series of ring like swelling. So okay, and the swollen and the so on the manner, so in the shape and the in the position la irukna ring like manner la arrangement aayirukku okayla. So in the surface at regular intervals okayla. So adaloda regular intervals la idu vandu adoda surface region la mattum and ring like manner la form aayirundhuna adu vandu annulated root alaya vechunga. So moniliform அப்படின்னா ஒரு இன்டர்வல், ஓகே, ஒவ்வொரு இன்டர்வல்ஸ் அப்புறமும் என்ன ஆகுது, அந்த ஸ்வெல்லன் பார்ட் வந்து மறுபடியும் ரிப்பீட் ஆகுது ஓகேங்களா. பட் இது கண்டினியூ ஆகுது ஓகேங்களா ரிங் லைக் மேனரில். ஸோ ஆனுலேட்டட்னா ரிங் லைக் மேனரில் அந்த ஸ்வெல்லன்கிற பார்ட் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா. சைக்கோட்ரியா, ஐபாக்கி. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் 1 mark கொஸ்டின். ஆனுலேட்டர் ரூட். ஓகே, அட்வென்டியஸ் ரூட் சிஸ்டமில் ஸ்டோரேஜ் ரூட் மாடிஃபிகேஷனில் 5 titles பார்த்தோம். வாட் ஆர் த 5 titles? த ஃபர்ஸ்ட் ஒன் tuberous root. The tuberous root good example Ipomoea paternans, sweet potato. Second one subtitle fasciculated root. Fasciculated root is the good example Thalia, asparagus and Rhelia. Third one subtitle breathing root. So third one subtitles nodulous root. Nodulous is good example curcuma langa, turmeric and mango, ginger and maratha. The fourth one moniliform peated root. The good example vitis, portulaca and momotica and passilla.
The last one subtitle annulate, the good example Psychotia. Another one main title, the mechanical support of Adventitious root system, mechanical support. ஸோ இவன் ப்ரீவியஸ் டைட்டிலில் ஸ்டோரேஜ் மெட்டீரியல், அதாவது ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து அதனுடைய ரூட்டில் ஸ்டோர் பண்ணி சம் மாடிஃபிகேஷன் ஆகிருக்குன்னு பார்த்தோம். இப்போ வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட், ஸோ அந்த பிளான்ட்டுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் ஆஃப் பவர் வந்து ரூட் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராஃப் ரூட். ஸோ ஓகே, ப்ராஃப் ரூட் பில்லர். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம வந்து பில்டிங் கட்டும்போது அது வந்து பில்லர் போடுறோம்னு சொல்லுங்களா. ஸோ பில்லருங்கிறது எதுக்கு, அந்த பில்டிங்கோட பேஸ்மோட்டம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி பிளான்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், மெனி இயர்ஸ் லீவ் பண்ணணும் அப்படின்னாக்க அதுக்கு வந்து ப்ராஃப் ரூட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா. த ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராஃப் ரூட். திஸ் ரூட்ஸ் க்ரோ வெர்டிக்கலி. ஸோ அந்த ரூட் வந்து எப்படி க்ரோ ஆகுது அப்படின்னா வெர்டிக்கலி லேயரில், ஸோ டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஃபார்ம் ஆகுது. லேட்ரல் பிரான்ச்சஸ் இன்டு த சாயில். ஓகேங்களா. ஸோ அங்கேருந்து டேரெக்டாக எங்கே ஃபார்ம் ஆகுது, லேட்ரல் பிரான்ச்சஸ்லேருந்து. ஸோ மெயின் ஸ்டெம்மோட லேட்ரல் பிரான்ச்சஸ்லேருந்து வெர்டிக்கல் ரீஜியனில் டவுன்வர்ட் டைரக்ஷனில் வந்து டெவலப் ஆகுது. ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் பைக்கஸ் பெங்காலென்சிஸ் பேனியன் ட்ரீ. ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரீஸில் மோஸ்ட் ஆஃப் தம் நம்ம வந்து சைல்ட்ஹுட் ஹேரக்டர் இருக்கும்போது நம்ம நிறைய பேர் வந்து இதில் வந்து இந்த பிரான்ச்சஸில் வந்து நிறைய பேர் வந்து விளையாடி இருப்போம் இல்லைங்களா. ஸோ வந்து ஆலமரம்னு சொல்லுவோம். பைக்கஸ் பெங்காலென்சிஸ், இந்தியன் ரப்பர். Second one, the mechanical support, stilled root. Okay, stilled root. So maize, சோளம் இருக்குது இல்லைங்களா, நம்ம லைக் பண்ணி சாப்பிடக்கூடிய, எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபுட் மெட்டீரியல்ஸ் தான். ஸோ அதனுடைய ரூட் பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டில்ட் ரூட், இந்த அதோடைய பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும். ஓகேங்களா. This roots thick root growing obliquely from the basal node of the main stem. ஸோ அந்த பர்டிகுலர் மெயின் ஸ்டெம்மோட நோட் ரீஜியன்லேருந்து அந்த ஸ்டில் ரூட் வந்து ப்ரொவைட் ஆகுது. திஸ் ப்ரொவைட் மெக்கானிக்கல் சப்போர்ட். ஸோ எதுக்காக இந்த பிளான்ட்டில் அதோடைய பேசல் ரீஜியனில் வந்து இந்த ஸ்டில் ரூட் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த பர்டிகுலர் பிளான்ட்ஸுக்கு மெக்கானிக்கல் சப்போர்ட்டுக்காக டெவலப் ஆகுது. ஓகேங்களா. ஸோ குட் எக்ஸாம்பிள் ஸ்டில்டு ரூட் சக்காரம் அபிசினாலும், சுகர் கேன், சியாமேஸ் அண்ட் பேண்டனஸ் அண்ட் ரைசோபோரா. clasping and clinging root, very important. So climbing root is otherwise called clasping or clinging root, very important, one mark question. The alternate name is very important. These roots are produced from the nodes, very important, one mark question. So the climbing root வந்து எங்கேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னா நோட் ரீஜியன்லேருந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா. ஸோ நோட் at the stem attach themselves to support the help in climbing. ஸோ எதுக்காக அந்த பிளான்ட்ஸ் வந்து அந்த ஸ்டெம் ரீஜியனை சுற்றி அப்படியே வந்து ஒரு ஸ்ப்ரிங் மேனரில் வந்து க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா. the sticky juices which trips up in air, so attaching the root to the support. So example Epiperimum and pinnatum, Piper petal and Picus pumila. So Epiperimum, pinnatum, Piper petal, Picus pumila. So all the three good example for climbing root and clasping root and clinging root. So three alternate name இருக்கு, it's very important, one mark question. Buttress root, one of the specialized root அப்படின்னு சொல்லலாம். Buttress root, ஸோ அதோடைய பேஸ் ஆஃப் த ஸ்டெம். ஸோ ஓகே, அந்த ரூட்டோட செகண்ட் பிக்சர்ஸ் பாருங்கள். அதோடைய பேஸ் ஆஃப் த ரூட்டில் இந்த மெக்கானிக்கல் சப்போர்ட்டுக்காக என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ அந்த ரூட் வந்து மாடிஃபை ஆகிருக்கு. எப்படி மாடிஃபை ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, certain trees broad plank like outgrowths develop towards the base all around the trunk. The grow obliquely downwards and give support to the huge trunk of trees. ஓகேங்களா. ஸோ இதோடைய பேஸ் ஆஃப் த ஸ்டெம்மில் ஸோ இந்த பட்ரஸ் ரூட் வந்து மாடிஃபை ஆகிருக்கிறதுனால அதனுடைய என்டையர் பிளான்ட்ஸுக்கு மெக்கானிக்கல் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா. திஸ் இஸ் த அடாப்டேஷன் ஃபார் த டால் ரெயின் ஃபாரஸ்ட் ட்ரீஸ். ஓகே, திஸ் கைண்ட் ஆஃப் அடாப்டேஷன் வந்து எந்த டைப் ஆஃப் பிளான்ட்ஸில் இருக்குது அப்படின்னா, ஸோ ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கு இல்லைங்களா. ஸோ ரெயின் ஃபாரஸ்ட் ட்ரீஸில் திஸ் கைண்ட் ஆஃப் ரூட் சிஸ்டம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. வெரி இம்பார்ட்டன்ட், ஒன் மார்க் கொஸ்டின். ஸோ எக்ஸாம்பிள் பாம்பெக்ஸ் ஜெய்பா ரெட் சில்க் காட்டன் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட் சில்க் காட்டன் ட்ரீ அப்படின்னு ஒன் மார்க்கில் கேட்கலாம். ஓகேங்களா. வெரி இம்பார்ட்டன்ட், ரெட் சில்க் காட்டன் ட்ரீ. ஸோ அப்போ ரெட் சில்க் காட்டன் ட்ரீ அப்படின்னா
Bombax, Seipa. ஓகேங்களா. Next another one, white silk cotton tree. So Seipa pentatra. So okay, pentanda. ஓகேங்களா. So Seipa pentandraங்கிறது white silk cotton tree. So Terminalia arjuna. So Terminalia arjuna and Tilonix regia and Triacta alata. So all the plants belong to the என்ன டைப் ஆஃப் ரூட் சிஸ்டம் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா பட்ரஸ் ரூட் சிஸ்டம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ டெர்மினாலியா அர்ஜுனாங்கிறதுனா ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். அப்போ டெர்மினாலியா அர்ஜுனா பிளாங்ஸ் டு விச் கைண்ட் ஆஃப் ரூட் சிஸ்டம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு? பட்ரஸ் ரூட் சிஸ்டம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பட்ரஸ் ரூட் சிஸ்டம் வந்து ஸோ அது எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா தால் ரெயின் ஃபாரஸ்ட். ஓகேங்களா. இதில் எந்த பார்ட் வந்துன்னா தி டெவலப் டுவர்ட்ஸ் த பேஸ் ஆல் அரவுண்ட் த ட்ரங்க். ஸோ அதனுடைய ட்ரங்கில் பேஸ் ரீஜியன் மட்டும்தான் இந்த அவுட்டர் க்ரோத் வந்து டெவலப் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அந்த அவுட்டர் க்ரோத் ரீஜியன் வந்து எங்கே டெவலப் ஆகுதுனாக்க அந்த பர்டிகுலர் பிளான்ட்டோட பேஸ். Okay students, today classes we learn some new topic, root modification. So root modification, there are classified into 2 types. What are the 2 types? Taproot root modification and adventitious root modification. So taproot root modification la 2 subtitle பார்த்தோம், storage and breathing root. Adventitious root modification la 3 subtitle பார்த்தோம். What are the 3 subtitle? Anybody know the answer? At storage region, the mechanical support, the first one, last one, vital function. ஓகேங்களா. ஸோ வைட்டல் ஃபங்க்ஷன் டைட்டில் டுமாரோ கிளாஸஸில் நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ ப்ரீவியஸ் அதுக்கு முன்னாடி மெக்கானிக்கல் சப்போர்ட் வரையும் டுடே கிளாஸ் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா. ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஸோ என்னென்ன கீ பாயிண்ட் சொன்னாங்களோ, என்னென்ன 1 மார்க் சொன்னாங்க எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெட் சில்க் காட்டன், ஒயிட் சில்க் காட்டன் இது எக்ஸ்பெக்டட் 1 மார்க் கொஸ்டின். ஸோ அதெல்லாம் நீங்கள் தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு நோட்டில் மென்ஷன் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. டேப் ரூட் சிஸ்டத்தில் ஸ்டோரேஜ் ரூட் பார்த்தோம், அதே மாதிரி அட்வென்டியஸ் ரூட் சிஸ்டத்துலேயும் ஸ்டோரேஜ் பார்த்தோம். ஸோ டேப் ரூட்டுக்கும் அட்வென்டியஸ் ரூட் சிஸ்டத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸஸ், ஸோ ஒவ்வொன்றுக்கும் என்ன எக்ஸாம்பிள். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் கிளியராக நோட் பண்ணிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. See you in this class.